Hello future officers, welcome to RK Banking Mastery. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சர்க்கிள் பேஸ் பார்க்கலாம், பசில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி டெய்லி ஒரு கோட்ஸ்லேருந்து ஆரம்பிப்போம். டேலண்ட் வித்தவுட் ஒர்க் இஸ் நத்திங். ஸோ எவ்வளோ தான் டேலண்ட்டாக இருந்தாலும் ஒர்க் பண்ணாமல் இருந்தோன்னா அது ஒன்றுமே உங்களுக்கு கொடுக்காது, சக்ஸஸ் கொடுக்காது. இந்த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் யூ அண்ட் சக்சீடட் ஸ்டூடெண்ட் என்னென்னா, அவங்க மேபி நீங்கள் சக்சீடான ஸ்டூடெண்ட்டோட டேலண்டடாக இருக்கலாம், ஆனால் அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க, நீங்கள் ஒர்க் பண்ணலை. இவ்வளோ தான் வித்தியாசம். பசில்ஸ் எடுங்க, டிஐ போடுங்க, மார்க்ஸ் எடுங்க, சால்வ் பண்ணுங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், தென் டெஸ்ட்டை க்ராக் பண்ணுங்கள். எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். எக்ஸாம் நம்ம ப்ராக்டிஸ் இப்போ இங்கே ஒரு 20 மார்க்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா எக்ஸாம் ஜஸ்ட் 21st மார்க்காக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் எக்ஸாமில் போய். அதுக்கு முன்னாடி நீங்கள் இங்கேயே பிளட் ஷெட் பண்ணணும், அதுதான் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். அடுத்தது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது ஃபஸ்ட் கொஸ்டின். ஆர்பி அசிஸ்டன்ட் பொறுத்த வரைக்கும் பசில்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, 8%, 7% தான் இருக்காங்க. எத்தனை பர்சன்ட் செக் பண்ணிக்கோங்க. 7% அரௌண்ட் அ சர்க்கிள் ஃபேஸிங் த சென்டர் அவுட் சைடாக மட்டும் பார்த்துக்கோங்க. சர்க்கிள் பேஸ் பஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் பேஸ்டாகவும் இருக்கலாம். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சென்டரில் இருக்காங்க 7%. அண்ட் ஜி செகண்ட் டு த லெஃப்ட் ஆஃப் சி, சியோட செகண்ட் லெஃப்டில் ஜி, who's to the immediate left of F. So இது F, immediate leftல C, C 1% தள்ளி G, and A is third left of E, E ஓட third leftல A. ஸோ இது பார்த்திங்கன்னா இங்கே E போட்டிங்கன்னா இங்கே A வரும். நெக்ஸ்ட் B is sitting exactly between D and E. Dக்கும் Eக்கும் இடையில் B இருக்குது. ஸோ இங்கே B, இங்கே D, and E is to the immediate right of E. ஈயோட இமீடியட்டில் B and B டிக்கு ஈக்கு இடையில் ப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ எல்லாமே பாசிபிலிட்டி கரெக்ட் ஆகிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். சர்க்கிள் பேஸ்ட் பசில் இந்த லெவலில் தான் இருக்கும் ஆர்பிஐ அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும். எஸ்பிஐயில் கொஞ்சம் அப்பர் லெவலில் இருக்கும். செகண்ட் கொஸ்டின். ஸோ இதில் எத்தனை பர்சன்ட், அதே மாதிரி 7% சிட்டிங் இன் அ சர்க்கிள் ஃபேஸிங் சென்டர் பிளேயிங் கார்ட்ஸ், அண்ட் 7% போட்டுடலாம். E is the neighbor of A and D. So E Aக்கும் Dக்கும் இடையில் ப்ளேஸ் ஆகிருக்கு, and D is sitting third to the right of B. எல்லோரும் சென்டர் தானே, ஸோ எல்லோரும் சென்டர். ஆப்போசிட் சைடாக மட்டும் டைரக்ஷன் போட்டுக்கோங்க, சென்டர்னால் டைரக்ஷன் போட வேண்டாம். E is neighbor of A and D. D is sitting third to right of B. B ஓட தேர்ட் ரைட்டில் E, and E is neighbor of A and D. ஸோ either A, D இங்கே இருக்கலாம், இங்கே இருக்கலாம். G is not between F and C. G F and Cக்கு இடையில் இல்லை. if seen in anti-clockwise direction from F, Fலேருந்து anti-clockwise பார்க்கணும். F is to the immediate right of A. F, A ஓட immediate rightல F. இப்போ இங்கே போட்டோன்னா வராது, ஸோ இங்கே போட்டுடலாம். இங்கே E, A, A ஓட immediate F, இங்கே D, and F ஓட anti-clockwise direction. clockwise இது, anti-clockwise directionல G இருக்கா. G is not between F and C. Cக்கு இடையில் G வராது. ஸோ இங்கே G போட்டிங்கன்னா, இங்கே C போட்டிங்கன்னா இங்கே G வரும். ஒரு தப்பு பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன். E D is third to the right of B. நீங்கள் தப்பு பண்ணிட்டேன். E third to the right of இந்த D, அதுக்கு இடையில் இங்கே E, A, ஏயோட ரைட்டில் F, அண்ட் எஃபோட ஆன்டி கிளாக் வைஸில் G இருக்கக்கூடாது. எஃப்ஓ அப்போ இங்கே C, இங்கே G. ஸோ எஃப்க்கு சிக்கு இடையில் G இல்லை. ஓகே, அப்போ இதுக்கு கரெக்ட் ஆகிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். கொஞ்சம் மட்டும் கவனித்து போடுங்க, இந்த மாதிரி தப்பு வந்துடாமல். ஒன்ஸ் பேனிக் ஆகிட்டிங்கன்னா மொத்த செக்ஷனையும் சொதப்பிடுவீங்க. அதனால தான் 8 people sitting around a circle table facing the center, not necessarily in the same order. Only 1% sitting between M and J. O is sitting third to the right of M. Either J இங்கே வரலாம், இங்கே வரலாம். And there are 3 people between J and K. So J and K ஆப்போசிட்டில் இருக்காங்க. And P is an immediate neighbor of J. P and J immediate neighbors. There are only 3 people between P and L. P and L ஆப்போசிட்டில் இருக்குது. And N is second to the right of P. P ஓட செகண்ட் ரைட்டில் N. ஸோ M இங்கே போட்டிங்கன்னா P ஓட செகண்ட் ரைட்டில் N. M இங்கே போட்டிங்கன்னா J இங்கே போடலாம். ஐதர் J இங்கே இருக்கணும், இங்கே இருக்கணும். ஸோ J இங்கே போட்டிங்கன்னா Jக்கு ஆப்போசிட் K, அண்டு P and L. P and L ஆப்போசிட்டில் இருக்கணும், இங்கே தான் இருக்கணும்.
P and J வந்து நெய்பர்ஸ், P L அண்ட் பியோட ரைட்டில் N பாசிபிலிட்டி இல்லை. ஸோ நெக்ஸ்ட் வந்து 1 2 3. ஸோ M J இங்கே ஜேக்கு ஆப்போசிட் வந்து K அண்டு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருவோம் O sitting third to the right of M and P and L ஆப்போசிட்டில் இருக்குது. P வந்து immediate neighbor of J, L இங்கே அண்ட் பியோட ரைட்டில் N. நெக்ஸ்ட் ஒன் மட்டும் மிஸ்ஸிங், அது என்னென்னா Q. ஓகே Q. ஸோ இந்த இது கரெக்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து 4th கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க 6%, 3 of them faces towards center, 3 வந்து outside and 3% sit between Y and Z. 3% sits between Y and Z. U sits third to the right of V. V ஓட third rightல ஸோ இடையில 2% இருப்பாங்க. U Z sits immediate, X and Z immediate right of each other. W sits 2 places away from V and faces same direction. So W and V same direction and X and V faces in the same direction. U sits second to the left of Y. வேறு எதுவும் மிஸ் பண்ணியிருக்கோமா? X and Z U sits. ஓகே, இப்போ பசில் போட்டோன்னா Y 3% தள்ளி Z அப்படி தானே? Y 1 2 3 3% தள்ளி Z. ஸோ ஒய்யை வந்து நம்ம இன்சைட் ஃபஸ்ட் எப்போவுமே இன்சைடில் வச்சு பாருங்கள். நெக்ஸ்ட் இன்சைடில் ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்னா அவுட் சைடில் வச்சு பாருங்கள். ஒய் இன்சைடில் வச்சிங்கன்னா ஒய் அண்ட் ஜெட் சேம் டைரக்ஷன் சொல்லியிருக்காங்களா? இல்லை, ஒய் ஜெட் இது 3% தள்ளி ஜெட்டுன்னா எக்ஸ், ஜெட்டும் எக்ஸும் இமீடியட் ரைட் ஆஃப் ஈச் அதர். எக்ஸ் அண்ட் வி வந்து சேமு அண்ட் வி அண்ட் டபிள்யூ சேம். ஸோ மோர் தென் 4% ஆயிடுது. அதனால் எக்ஸை வந்து இன்சைடில் வச்சுக்குவோம். இன்சைடில் வச்சோன்னா எக்ஸ் இங்கே வரும், சாரி ஜெட்டை இன்சைடில் வச்சோன்னா எக்ஸ் இங்கே வரும். எக்ஸ் ஜெட்டு இன்சைடில் வச்சோன்னா இமீடியட் ரைட், சாரி ஜெட்டை வந்து வெளியே வைக்கணும். அதுதான் எக்ஸு வந்து இன்சைட் ஃபேஸ் ஆகும். எக்ஸு வி அண்டு டபிள்யூ இது மூணும் சேம் டைரக்ஷனில் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அப்போது இது மூணு தான் இன்சைடில், மிச்சம் எல்லாம் அவுட் சைடில் வைக்கணும். ஸோ எக்ஸு வி டபிள்யூ வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மூணும் ஒரு டைரக்ஷன், மித்தெல்லாம் ஒரு டைரக்ஷன். இப்போ நம்ம ஒய்யை இன்சைடில் வச்சதுனால இந்த மூணுத்தையும் அவுட் சைடில் வைக்கணும். இப்போ எக்ஸை வந்து அவுட் சைடில் வைக்கணும். ஜெட்டோட ரைட்டில் எக்ஸு, எக்ஸோட ரைட்டில் எக்ஸ் இங்கெல்லாம் வரும். ஸோ பெட்டர் இப்படி எடுத்துக்கோங்க. ஒய் 3% தள்ளி ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட். ஸோ இது மூணு ஃபிக்ஸ் ஆனதுனால நம்ம வந்து டயக்ராமை மாற்றுறோம். ஒய்யை வந்து நான் இன்சைடில் ஃபேஸ் பண்ணேன். இன்சைடில் ஃபேஸ் பண்ணும்போது இந்த மூணும் அவுட் சைடில் ஃபேஸ் ஆகணும். இப்போ 3% தள்ளி எக்ஸ் வரணும், ஜெட்டு வரணும். ஒய் ஜெட்டு தானே, ஜெட்டு. ஸோ ஜெட்டோட இமீடியட் ரைட்டில் எக்ஸு, எக்ஸோட இமீடியட் ரைட்டில் ஜெட்டு. ஸோ எக்ஸோட இமீடியட் ரைட்டில் ஜெட்டு, ஜெட்டோட இமீடியட் ரைட்டில் எக்ஸு ஃபிக்ஸ் ஆகிட்டா. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒய்யோட லெஃப்டில் யூ அண்டு வியோட செகண்ட் ரைட்டில் யூ வரும், தேர்ட் ரைட்டில் யூ வரும், ஐ மீன் இங்கே வி வரும். ஸோ எக்ஸ்வி டபிள்யூ வந்து ஒரே பொசிஷன், ஆப்போசிட் சைடு. யூ வந்து ஃபேஸஸ் இன்சைட் கொடுத்துருக்காங்க, யூ ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் சென்டர் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ யூ ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் சென்டர். ஸோ இது ஃபிக்ஸ் ஆகிட்டு. யூ வந்து சென்டரில் இருந்ததுனால எக்ஸ்விடபிள்யூ அவுட் சைடில் வைக்கும். அதனால் ஒய்யை வந்து இன்சைடில் வைக்க வேண்டியது இருந்துச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு படி வேணால் சொல்கிறேன். இதில் வந்து எக்ஸு வந்து யூ ஃபேஸஸ் டுவர்ட்ஸ் த சென்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டபிள்யூ அண்ட் வியும் எக்ஸும் வியும் சேம் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ எக்ஸ்வி டபிள்யூ ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சேம் டைரக்ஷன். அப்போ யூவு ஒய்இ அண்டு ஜெட்டு இது ஒரு டைரக்ஷன். அப்படின்றதுனால யூ இன்சைட்னா ஒய்யும் இன்சைடில் வைக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இப்போ டயக்ராம் போட்டுடலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து
ஃபிஃப்த்து. இப்போ ஃபிஃப்த்து கொஸ்டின். ஸோ 8 persons ஃபேஸிங் அவுட் சைட். ஸோ பார்த்தீங்களா அவுட் சைடு வந்துச்சு. அவுட் சைடுக்கு மட்டும் டைரக்ஷன் மென்ஷன் பண்ணிக்கோங்க, மித்த எதுக்கும் இன்சைடுக்கு வந்து மென்ஷன் பண்ண வேண்டாம். இன்சைடு அவுட் சைடு இருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணோம். P sits second to the right of R. R ஓட செகண்ட் ரைட்டில் P. 2 persons sit between S and Q. Q sits adjacent to R and M sits third to the left of L. And M and P are not immediate neighbors. L sits second to the left of O. O ஓட செகண்ட் லெஃப்டில் L. And number of sitting persons sitting between N and M is same as between N and S. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா R எடுத்துக்கோங்க. ஆரோட ரைட்டில் P அண்டு Q அண்ட் R வந்து அட்ஜசன்ட்டில் இருக்குது. ஸோ Q இங்கே போட்டிங்க அப்படின்னா S 2% தள்ளி S இல்லை இங்கே 2% தள்ளி S. NM OL வராது. ஸோ அதனால் OL 2% தள்ளி S NM அப்படினாலும் OL வர மாட்டேங்குது. ஏன்னா LO ஒரு கேப் தான் வரணும். அப்போவும் Q இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சிங்க அப்படின்னா 2% தள்ளி S N NM NSம். ஸோ NMக்குள்ள கேப் தான் NS. அண்டு ஓட லெஃப்டில் L. ஓட லெஃப்டில் L. ஸோ இது ப்ளேஸ் ஆகிட்டு. போடுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக செக் பண்ணாலே தெரிஞ்சிடும். எதுவும் ப்ளேஸ் ஆகலைன்னா நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி செக் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே ப்ளேஸ் ஆகிட்டில் ஆரோட ரைட்டில் P, S 2% தள்ளி Q அண்ட் Q அண்ட் R வந்து அட்ஜசன்ட் அண்ட் Lோட லெஃப்டில் தேர்ட் லெஃப்டில் M and M and P are not neighbors. L O செகண்ட் லெஃப்டில் L NM. ஓகே ஃபைன். 6. அடுத்தது நெக்ஸ்ட் பஸ்ஸில் போகலாம். 6th பஸ்ஸில் இது லாஸ்ட் பஸ்ஸில் இருக்கும். 8 person சென்டரில் இருக்காங்க. only 2 person sit between P and Q either from left or right. R sits immediately right of Q. S sits second to the left of R. இங்கே S வரும். only 3 person sit between S and T. U sits immediate left of T. W sits second to the left of V. ஸோ SQRலேருந்து எடுத்துக்கலாம். S Q R Q 2% தள்ளி P. எஸ்ஸோட ஆப்போசிட்டில் T. Tயோட இமீடியட் லெஃப்டில் U அண்டு P 2% தள்ளி Q. தள்ளி Q. Vயோட லெஃப்டில் W. V W எல்லாம் ப்ளேஸ் ஆகிட்டான்னு பாருங்கள். WV கரெக்டு. SQR ஓகே ஃபைன். எஸ் ஆரோட லெஃப்டில் எஸ். P 2% தள்ளி Q. U வந்து T. Tயோட இமீடியட் லெஃப்டில் U. S 3% தள்ளி T. கரெக்ட். ஸோ இதோட நம்ம சர்க்கிள் பேஸ் முடிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் பேஸ் பஸ்ஸிலோட பார்ப்போம். சிம்பிளிஃபிகேஷனில் நெக்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். RBI அசிஸ்டண்ட்டுக்கு குறைஞ்சபட்சம் 2 மார்க்ஸாக டெய்லி போடுங்க. 2 மார்க்ஸ் போட்டுட்டு அனலைஸ் பண்ணுங்கள். எப்படி பார்த்தாலும் அனலைசிஸ்க்கு ஒரு மார்க் அனலைஸ் பண்ணும்போது ஒரு 10 to 15 minutes வரும். 2 மார்க்குன்றமோ ½ an hour தான் ஆகும். 2 to 3 டெஸ்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.